அன்னைக்கு காலையில அது எலெக்ஷன் அன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் யாருன்ற ஒரு இல்லையா அதுல வந்து ஒன்றும் சீரியஸா அது புவர் சீரியஸ்னஸ் இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். நான் தப்பா இருந்தா திருத்திக்கிறதுக்கு எனக்கு தயக்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுவாக சமூகம் வந்து ஒரு விஷயத்தை சீரியஸா அணுகிறதில் ரொம்பவும் பலவீனமா இருக்குங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. பொதுவா மற்ற விஷயங்கள்ல சொன்னேன், இப்ப நான் இதுக்கும் சொல்றேன். இப்ப தம்பிராமையா வந்து ஒரு வீடியோ போட்டாரு, என் பேத்தியெல்லாம் அழுகுறா, தயவு செஞ்சு ஆளுநர் வந்து எப்படியாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், காலில் விழுந்து கேட்கிறேன், நீங்க வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஆட்சியை கொடுங்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்கிறாருல்ல. இது ஒரு 10% பாப்புலேஷன் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட சொசைட்டி வந்து மோசமான திசையில போயிட்டு இருக்குன்னு நம்ம அதை விட வேற அறிகுறி தேவையில்லை. இதுதான் இவருக்கு இத்தனை கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை % வாக்குகள் வந்திருக்கு, நீங்க அவருக்கு கொடுக்கலாமே, நீங்க கொடுங்கன்னு கேட்கிறாப்ல. இல்ல இதுதான் இந்த மாதிரியான கோரிக்கைகள் ஒரு அரசியல் களத்துல வருதுன்னு சொன்னா அது ரொம்ப டேஞ்சர் சைனா தான் நான் பார்ப்பேன். பிள்ளைய ப்ராப்பரா வளர்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க 8 வயசு பிள்ளை நான் வண்டி ஓட்டுறேன்னு அழுவுது, மவுண்ட் ரோட்ல வண்டி ஓட்டணும்னு அழுவுது, கொடுப்பியா? பேத்தி அழுவுது இல்ல, நான் காரை ஓட்டுறேன், நீ நவுறு, நீ கிளம்பி ஆயிட்ட நவுறு, நான் காரை ஓட்டுறேன்னு பேத்தி அழுவுது, கொடுப்பியா? பேத்திக்கு திறமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் விதி என்பது என்னன்னா நீ அதை செய்யக்கூடாதுங்கிறது தான். குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது விதின்னா நீ அதை வந்து என் பேத்தி அழுவுது அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒப்பாரி வைக்கிறதும் தப்பு தான். அங்கே போய் சொல்லுங்க. உங்களுக்கு அவர் விஜய் நோக்கி ஏன் எனக்கு என்ன தலையில் அடிச்சுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் இது எவ்வளவு மோசமாக கரப்ட் ஆக்கியிருக்கு மனங்களை. இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் எவ்வளோ கரப்ட் ஆக்கியிருக்குன்னா எதுலையும் உழைப்பு செலுத்தாமல் எல்லாத்துலேயும் ஒரு ஃபன் மென்டாலிட்டியோட எல்லாத்துலேயும் ஒரு வெறும் வைப் மட்டுமே ஒரு இதாக வச்சுக்கிட்டு ஒரு சீரியஸான முடிவுகளை ரொம்ப தற்காலிகமான ப்ளஷருக்காக எடுக்கிற இந்த மனோபாவத்தின் இந்த மைண்ட் செட்டு எங்கெங்க எல்லாம் டேமேஜை உருவாக்குங்கிறத என்னால் யோசிக்க முடியல. அதனுடைய விளைவுகள் தான் இது. நீங்கள் எதையும் பரிசீலிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல தான் நீங்கள் இந்த மனோபாவத்தோடு நீங்கள் நாளை பின்ன நாளைக்கு உலகம் ஃபேஸ் பண்ண போகிற மிக கடுமையான பிரச்சனைகளை இந்த மனோநிலையோடு எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? மோசமான ஜாப் லாஸ் இருக்குது, அதை பற்றின எந்த இதுவும் இல்லை. ரொம்ப மோசமான விலைவாசி உயர்வை எதிர்கொள்ள போகுது நாடு, அது குறித்தான பேச்சு கிடையாது. சூழலியல் பிரச்சனைகள்னு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அடுத்த 3 மாதத்துக்கு வெயில் ரொம்ப உச்சத்தில் இருக்க போகுது, விவசாய உற்பத்தி பாதிக்கப்பட போகுது. 2027 வரை இந்த எல் நினோவினுடைய சூப்பர் எல் நினோ அது வரும்போது அது விவசாய உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும். ஒரு இடத்துல வறட்சியும் ஒரு இடத்துல கடும் வெள்ளமும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது குறித்த எந்த சீரியஸ் டிஸ்கஷனும் டயலாகும் இல்லாமல் என் பேத்தி அழுவுது, அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க, இப்போ அண்ணன் தான் 34% ஓட்டு வாங்கிட்டார்ல, ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறதை ஒரு என்ஜாய் பண்ணுற அல்லது வந்து அது ஒரு சீரியஸான ரிக்வஸ்ட்னு சொல்லி விவாதிக்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம்னு சொன்னால் நாம் இத்தகைய கடுமையான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? இது சரியா தப்பா? என்னோட இறுதியான கேள்வி இதுதான் இந்த இடத்தில் வேலை செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வழியாக ஒரு 60 வினாடி வீடியோ துணுக்கின் வழியாக பொதுமக்களிடம் அரசியல் நடத்த முடியும். வெறும் சவால், இதன் மூலமாக ஒரு அரசியல் பேச முடியும்னு சொன்னால் இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அல்லது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு அரசியல் நடவடிக்கையை எப்படி நாம் எடுக்க முடியும்? இதை வந்து என்கரேஜ் பண்ணுறதா? மற்ற கட்சிகள் இதை கற்றுக்கணுமா அல்லது இந்த போக்கை நாம் மாற்றணுமா? இது தனிநபர் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் கேளுங்க. ஒரு ரீல்ஸை பார்த்து நான் என் டாக்டரை முடிவு பண்ணுறேன், ரீல்ஸை பார்த்து தான் நான் என் வக்கீலை முடிவு பண்ணுவேன், ரீல்ஸை போட்டு தான் நான் என்னோட ப்ளஷரை அவைல் பண்ணுவேன், என்னோட லவ், என்னோட கேர் எல்லாத்தையும் நான் அம்மாவோட இது எல்லாத்தையும் நான் ரீல்ஸின் வழியாக தான் வெளிப்படுத்துவேன்னு ஒரு தனிநபர் இருந்தால் அது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதா அப்படிங்கிறத நீங்கள் போய் இந்த டிவிக்கேவை ஆதரிக்கிற மனநல மருத்துவர்கள்ட்ட கூட கேளுங்க. இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் ரைட்டு, அதை பரிசீலிக்கிறதுல சிக்கல் இல்லை. ஆனால் இந்த அடிமைத்தனம் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமைத்தனத்தின் வழியாக ஏன் அரசியல் நடத்தலை அப்படின்னு கேட்குறது இது இல்லை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை மீட்டெடுக்கிறதுக்கான வழின்னு தான் யோசிக்கணும். இது நான் அரசியல் கண்ணோட்டத்தில் சொல்லலை. அது அடுத்தது. முன்பு இருந்த இந்த வளர்ச்சியின் மீது, இந்த சோஷியல் மீடியா எழுச்சியின் மீது, அது அவர்கிட்ட எல்லார்ட்டையும் போகிறதும் மக்கள் மனோநிலையில் ஏற்படுத்துகிற மாற்றங்களை பல சமயங்களில் பார்த்து நான் பயந்ததுண்டு. அது சில இடங்களில் வெளிப்படுத்தவும் செஞ்சுருக்கேன். நான் இதை ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்குறேன். இல்லை, இது சமூக பிரச்சனை இல்லை, இது ஒரு புரட்சி தான், இது ஒரு எழுச்சி தான், இது ஒரு சரியான மாற்றம் தான் அப்படிங்கிறத
நிரூபிக்கிறதுக்கான தரவுகள் கிடைக்கிற வரை நான் என்னுடைய சந்தேகத்தை மாற்றிக்கொள்ள போவதில்லை. அதை இன்னும் சத்தமாக பேசுகிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இதனுடைய டேமேஜை நான் குழந்தைகளில், வீடுகளில், மனித நடத்தையில் பார்க்குறேன். இந்த டிவி ஷோஸில் அதனுடைய சிறிய அந்த பனிப்பாறை நுனியை நீங்கள் பார்க்கலாம். குடும்ப பிரச்சனையை வீட்டில் பேசணும். ஆனால் வீட்டில் டிவி ஷோவை பற்றி பேசிட்டு டிவி ஷோவில் உட்காந்துட்டு குடும்ப பிரச்சனையை இப்போ பேசிட்டு இருக்காங்க. சீரியஸா இது வந்து என்ன ஆகும்? இந்த இப்படி ஒரு செக்ஷனை டிவிக்குள்ள கொண்டு வந்து இந்த காட்சிகளை சோஷியல் மீடியாவில் அனுப்பி நார்மலாக எது பற்றியும் எந்த அறிவும் இல்லாமல் ஒரு லாஜிக்கலாக சிந்திக்க தெரியாதவர்கள் இப்படி ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு டிவி ஷோவில் திட்டிக்கலாங்கும் போது நான் ஏன் ஒரு சேனல் ஆரம்பிச்சு என் வீட்டுக்காரர் திட்டக்கூடாது? நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு இதை கேள்விப்பட்டு நான் ஷாக் ஆனேன். சில அரசு ஊழியர்கள், பெண்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு தான் குடும்ப பிரச்சனைகளை அங்கே வந்து திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இது ரொம்ப மோசமான கல்ச்சர் ஆச்சே நான் நினச்சேன். இப்போ பார்த்தா அது அப்படியே டெவலப் ஆகி இப்போ வந்து அது ஒரு ஓப்பன் ஃபைட்டுக்கு தன்னோட குடும்ப இஷ்யூ பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே வீழ்ச்சிங்கிறது என்னுடைய மதிப்பீடு. நான் சரின்னு எல்லாம் சொல்ல வரல. எல்லாரோட கருத்துலையும் சரி தப்பு இருக்கும். தான் நினைக்கிறது தான் சரின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதில் டிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இது ஒரு ஆபத்துங்கிறது என்னுடைய அனுமானம். இதை மாற்றுறதுக்கான குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிறவர்கள் இதை கொண்டாடாமல், இதை ஒரு மாற்றம்னு சொல்லாமல் இதை மாற்றுறதுக்கு, இந்த போக்கை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும். அதர்வைஸ் நாளைய சூழல் இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். இர்ரிவோக்கபிள் ஸ்டேஜுக்கு போனால் நம்மளால் அதை சமாளிக்க முடியாது. இத்தனை பெரிய விலையை இது நம்முடைய நடத்தையில், நம்முடைய குடும்பங்களில், வேலையிடங்களில் இந்த பிஹேவியர் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது நம்மளால் எதிர்கொள்ளவே முடியாது. இது ஒரு டேஞ்சர் சைன்கிறது தான் என்னோட மதிப்பீடு. என்ன வேணா இருக்கட்டும், அவர் 200 தொகுதியை ஜெயிச்சாலும் இதான் என்னோட கன்க்ளூஷனாக இருக்கும். பார்க்கலாம், எங்கேயும் போயிட போகிறதில்ல. அவங்களும் இங்கே தான் இருக்க போகிறாங்க, நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நாளைக்கு இதை பார்க்கலாம். இன்னொரு 6 மாதம் கழிச்சு நம்ம பேச தான் போகிறோம். அப்போ பார்க்கலாம். அப்போ இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய யாரோட அப்சர்வேஷன் சரி அப்படிங்கிறத அப்போ முடிவு பண்ணலாம். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.